الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே நம் அனைவரையும் ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற மார்க்கமாக இருக்கின்றது. இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த அவையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தான வழிகாட்டுதலை நமக்கு அல்லாஹுடைய தூதர் வழங்கி இருக்கின்றார்கள். ஒருவர் ஜும்மாவுடைய உரையில அமர்ந்து பொடி கற்களையும் குச்சிகளையும் கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி என்ன அவர் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டார்? ஏன் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிட்டது? இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத விளங்கி அவர் காலையில் குளிச்சிருக்கிறார். வீட்டிலேருந்து கிளம்பும்போது இருக்கிறதுலே சிறந்த ஆடையை அணிஞ்சிருக்கார். வாசனை திரவியங்களை பூசியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறார். பயானை தான் கேட்டிருக்கிறார். 2 ரக்காத் தொழுதும் இருக்கிறார். அப்போ இவ்வளோ காரியத்தையும் செய்த அவர் செய்த வேலை என்னன்னு சொன்னால், கீழே கிடந்த ஒரு குச்சியவோ கல்லையோ கொண்டு கொஞ்ச நேரம் விளையாண்டார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உன்னுடைய ஜும்மாவுடைய நன்மை எல்லாமே பாழாகிவிட்டது என்று சொல்கிறாங்க. அப்போ பாழாக்கக்கூடிய அளவுக்கு உண்டான தன்மை இதில் என்ன இருக்குது என்று சொன்னால்,
இமாம் உரை நிகழ்த்துகின்றார்கள் என்று சொன்னால் அந்த உரையில தான் முழு கவனமும் இருக்கணும். அதில் கவனம் செலுத்தாமல் அது குச்சியாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், கடையை பற்றிய சிந்தனையாக இருக்கலாம். இங்கே எதை கவனிக்கணுமோ அதை விட்டுட்டு வேறு எதுலையோ சிந்தனைகளை சிதற விட்டு விடுவோம் என்று சொன்னால் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது. அப்போ சொல்வதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கவனங்கள் முழுவதும் இதில் தான் இருக்கணும். ஜும்மாவுக்காக மட்டுமல்ல. நீங்கள் தொழுகை எடுத்துக்கங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வயலுலில் முசல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதாங்கிறான். தொழுகையாளிக்கு ஏன் கேடு? கொலைக்காரனுக்கு கேடு, கொள்ளையடிச்சவனுக்கு கேடு, சிறுக்கு வச்சவனுக்கு கேடுனா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் தொழுகையாளியை பார்த்தே கேடுங்கிறான். அது எந்த தொழுகையாளி என்று சொன்னால் அவர்கள் தான் தங்களுடைய தொழுகையில அலட்சியமாக இருக்கிறாங்க. அப்ப தொழுகையில கவனம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஜும்மாவுடைய உரையில கவனம் இல்லாமல் இருந்தாலும் சரி, பாடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் படிக்கிறான், கவனம் இல்லாமல் வருஷம் முழுவதும் போனாலும் சரி, அது பயனளிக்காது, யூஸ் இருக்காது. அப்ப இந்த ஜும்மா உரை மட்டுமல்ல, எந்த ஒரு ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும் இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்க வழிபாடு என்பதை விளங்கி இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்தை நாம் ஆழ்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ள செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் சில பண்புகளை வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். அப்படி நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனிடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு பண்பு இருக்குன்னு சொன்னால் அது பொறுமையை பற்றி சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், உள்ளச்சமுடையவர்களை தவிர, பணிவுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவதற்குண்டான, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு அம்சமாக எது இருக்குது என்று சொன்னா இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்கள் பல்வேறு விதங்களில கோபப்படக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அந்த கோபத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு சில நேரங்களில் போயிருதுனாக்கா, சமீபத்தில் ஒரு காணொளி வந்துச்சு. அந்த காணொளியில் என்ன நடக்குதுன்னா, முன்னாடி ஒரு பைக்குக்காரர் போய்கிட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு குட்டி யானையில் வரவர் அந்த பைக்காரை லேசாக இடிச்சிடுறாரு. அந்த பைக்கில் இருந்தவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிருக்காரு. அம்மாவை இழுத்தாரா, அத்தாவை இழுத்தாரா, குடும்பத்தை இழுத்தாரா, அல்லது அவரை தரக்கிறவா பேசினாரான்னு தெரியல. ஆனால் அவர் ரோசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தையை பேசியிருக்கார். இந்த குட்டி யானையை ஓட்டிட்டு வந்தவர் என்ன செய்யறாருன்னா, கதவு திறக்கிறாரு, வெளியே வராரு, பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு, நேர போய் குத்துறாரு, ஸ்பாட்லேயே மவுத்து, ஆளு காலி. குத்தப்பட்டவர் செத்து போயிட்டாரு, குத்துனவர் ஜெயிலுக்கு போயிட்டார். எல்லாமே எவ்வளவு நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு நிமிடத்துக்குள்ளாக இவ்வளவு வேலையும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது எப்படியாவது ஒரு கொலை பண்ண வேண்டும் என்ற ஒன்றோடு அவர் கிளம்புனவரா? அப்படிலாம் கிளம்பல. ஆனால் அந்த கோபம் அவனை கொலைகாரனாக, வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையும் தொலைச்சி, அவன் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் மறுமை வாழ்க்கையும் தொலைச்சி, அவன் வாழ்க்கையவே அவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் தெருவுக்கு வந்து எவ்வளவு பெரிய இழப்பை அவன் சந்திக்கின்றான். அதுக்கு காரணம் என்ன? இந்த கோபம் என்கின்ற ஒரு தன்மை இருப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறான்னாக்கா, மனைவியுடைய தலையை அறுத்து ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். ஸ்டேஷன்லாம் அலறி அடிச்சு ஓடுது. என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சாக்கா அவன் கடைசியில் அவனே சொல்றான், என் மனைவியுடைய நடத்தையில எனக்கு சந்தேகம். எத்தனை வயசுல சந்தேகம்? அந்த அம்மா அந்த முடியவே நரைச்ச முடியாதான் இருக்கு. ஒரு 55-60 வயசு ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. இவருக்கு ஒரு 60-65 வயசு ஆயிடுச்சு. அவர் ரொம்ப நீண்ட காலமா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டான், அவன் கோபப்பட்டு மனைவியுடைய தலையை அறுத்துட்டு ஸ்டேஷன் டேபிள் மேல கொண்டு வச்சு அது பத்திரிகை செய்தியாக ஆகக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இப்ப சமீபத்தில் நீங்க இந்த திருத்தணியில ரயில பயணம் செய்த 4 இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, அவன் செல்ஃபி எடுக்கிறத முறைச்சு பார்த்தான்றதுக்காக அவனை குற்றையரும் கொலையுருமாக ஆக்கி அதை வீடியோ எடுத்து பரப்பி விடுறாங்க. அப்ப இந்த செயல்களுக்கு எல்லாம் பின்னணியில எது அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னா,
இந்த கோபம் என்று சொல்லக்கூடிய ஒன்று காரணமாக இருக்கிறது நாம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு நார்மல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மக்களில் நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க, இபாதத்தாளியாக இருப்பாங்க, மார்க்கத்துடைய வரம்புகள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவர்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறது நாம் பார்க்க முடிகின்றது. வீட்டில் போவாங்க, பசங்களை கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, அத்தா ரெஸ்ட் எடுக்க போகிறேன், இவர் கடுமையான உழைச்சிட்டு உடல் வலியோடு போவார். அப்போ வீட்டுக்கு போகிறதே எதுக்குனாக்கா அமைதி ஆகிறதுக்கு தான். உங்களுடைய இல்லங்களை நான் அமைதி அளிக்கக்கூடியதா ஆக்கவில்லையா நல்லா கேட்குறான்ல. வீட்டுக்கு போகிறதே அமைதி ஆகிறதுக்கு தானே. அந்த வீட்லேயே அமைதி இல்லைன்னா அவன் கூட மட்டும் டென்ஷன் ஆயிடுவான். அப்போ இந்த பசங்க என்ன செய்வானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, அந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாம் நிறைய செய்வாங்க. அப்போ அத்தா என்ன செய்வார்னா, டேய் சும்மாறா அப்படிம்பார். அதே அத்தா தானே நல்லா சமாளிச்சுக்கலான்னு சொல்லி அவங்களுடைய இயல்புல அப்படி தான் மாறவே மாட்டாங்க. ஒரு வாட்டி சொல்லுவார், 2 வாட்டி சொல்லுவார். ஒரு 4வது வாட்டி என்ன செய்வார்னா பெல்ட் எடுத்துக்கிட்டு அடின்னு அடிச்சு என்ன செய்வார், தோலையெல்லாம் உரிச்சு ரணகலமாகி அந்த பிள்ளைங்களும் அவர் காசுற பிள்ளைங்களை இவர் தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும், தூக்கலாம் போயிடும். அப்போ யதார்த்த வாழ்க்கையில் அவருக்கு என்ன செய்யுது, மார்க்கம் பொறுமை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு உபதேசத்தை சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்காரு. அது எந்த எல்லை? அது எப்போ வேணாலும் வெடிக்கும். எனக்குன்னு ஒரு அளவு இருக்கு, ரொம்ப படுத்துறீங்க, ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா நான் பொங்கி எழுந்துருவேன் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மக்கள், மார்க்கத்தை தெரிஞ்ச மக்கள்ல சில பேர் என்ன செய்வாங்க, கெட்ட வார்த்தைனா லேசில் பேசிட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் பேசுகிறான்னு வைங்களேன், ஒரு கட்டம் சூடு வந்துருச்சுன்னா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, கூவமே கெட்டு போயிடுங்கிற அளவுக்கு அவ்வளவு தரைக்குறையா இனிப்போம். இவரா இப்படி பேசுறாரு, ஒரு ஆலிமாச்சே, மார்க்கத்தை தெரிஞ்சவராச்சே, நிர்வாகியாச்சே, நீண்ட கால பிரச்சாரம் செய்யக்கூடியவர், அதெல்லாம் இருந்து ஷைத்தானே செஞ்சிருவான், வெளிப்பட்டு அனைத்தையும் சொல்லி அவருடைய எல்லா இமேஜும் என்ன செய்யும், உடைஞ்சு போறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி இந்த கோபத்தை படக்கூடிய இந்த மனிதன் அவனே என்ன செய்வானாக்கா, அந்த கோபத்தை நான் ரொம்ப கோபப்பட்டேன்ற அவனே விளங்குவான். அது எப்போ விளங்குவான்? கோவலாம் பட்டு எல்லாமே கண்டந்துண்டம் ஆகி போரே நடந்து மயானம் ஆகி அதுக்கப்புறம் என்ன செய்வானாக்கா, அம்மாடி நான் கோபப்பட்டேங்க, அது என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லா சேதாரமும் நடந்து போச்சு, கண்ணாடியை போட்டு உடைச்சாச்சே. அப்ப எல்லா சேதாரத்துக்கும் பின்னாடி நான் கோபப்பட்டுட்டேனே, இந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாது என்றெல்லாம் அவன் நினைப்பதன் மூலமாக அவனுக்கு எந்த விதமான பலனும் ஏற்படுறது இல்லை. இப்படி விளங்குறவங்க தான் முக்காவாசி. பெரும்பாலும் ஒரு சாரார் என்ன செய்வாங்கனாக்கா, அந்த கோபப்படுறதே பிளஸ்ஸா நினைச்சு பேசுவாங்க. எனக்கெல்லாம் கோபம் வராது, வந்தனாக்கா அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிரும், அப்படி அவர் பெருமை மாதிரி அதுவே பெரிய சிறப்புக்குரிய ஒன்றாக நினைத்து இப்படி பேசக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு மனிதனாக இருந்து இவனுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்குதுன்னு சொன்னா, இது எல்லா பகுதிகளிலும் நாடு வித்தியாசம் இல்லாம, மொழி வித்தியாசம் இல்லாம, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லா மனிதர்களும் இப்படித்தான் இருப்பாங்க. இப்ப நீ இறை நம்பிக்கையாளன் என்று நீ சொல்லிவிட்டாய் என்று சொன்னால், நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று நீ சொல்வாய் என்று சொன்னால், நான் மூமின் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, இவரிடத்துல ஒரு குவாலிபிகேஷனை, ஒரு தகுதியை அல்லாஹ் என்ன செய்யறான், எதிர்பார்க்கின்றார். அந்த தகுதி இருந்தாதான் அந்த நம்பிக்கைக்கே ஒரு வேலிடு வரும். நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதை எது தீர்மானிக்கும்? களம்தான் தீர்மானிக்கும். என்னுடைய ஈமானுடைய தரம் என்னங்கிறத ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறாங்க. அவன் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு சோதனை என்று வரக்கூடிய நேரத்தில் அவன் பொறுமையாக இருக்கிறானா, நிதானம் இழந்து அவன் செயல்படுகின்றானா, கோபப்படுகின்றானா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், பல்வேறு நிகழ்வுகளை, சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடக்கும். அப்ப நாம நிதானமாக இருந்தோம் என்று சொன்னால், அப்ப நமக்கு இறை அச்சம் இருக்கு, இறைவனுடைய அந்த செட்டப்பை நாம புரிஞ்சிருக்கிறோம், விளங்கி இருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்முடைய தரம் என்ன செய்யும், உயர்ந்து கொண்டே போகும். இப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி உழுவுதுன்னு வைங்களேன், அந்த கோபத்தை எங்க போய் காட்டுவாரு? அந்த கோபத்தை வீட்டில் கொண்டு போய் தான் காட்டுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய எதிர்பார்ப்புகள் அங்க பூர்த்தியாகாத நிலையில இவ்வளவு விற்க வேண்டும் என்று ஒருத்தன் எதிர்பார்க்கிறான். ஒரு நாளைக்கு இல்லைன்னா சமாளிக்கிறான், 2 நாளைக்கு இல்லைன்னா சமாளிக்கிறான். அது 4-5 நாள், 1 வாரம், 10 நாள் என்று போகக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு மாதிரி வெக்ஸாகி, விரக்தியாகி,
அவன் வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்வான், மனைவிக்கு காரணமே தெரியாது. நல்லா தானே இருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சம்பந்தம் இல்லாம நம்மளை திட்டுறாரு, எரிஞ்சு விழுகிறாரு என்று சொன்னால் இந்த கோபத்துக்கு பின்னணியில் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எது இருக்குது? அல்லாஹ் எதை எனக்கு தந்திருக்கின்றானோ, எதை எனக்கு வழங்கியிருக்கின்றானோ, அந்த வழங்கிய ஒன்றை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லைங்கிறான். அதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் மனிதனை படைத்து விட்டு அந்த மனிதனுக்குண்டான வாழ்வாதாரத்தை அவன் தான் டிசைன் பண்றான். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியவன் யார்? ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கொண்டு இதுல வாழைப்பழம் தான் வரணுங்கிறத யார் தீர்மானிக்கிறா? தென்னை மரத்துல தேங்காய் தான் வரணுங்கிறத யார் தீர்மானிக்கிறா? பச்சை மிளகா காரமா தான் இருக்கணுங்கிறத யார் தீர்மானிக்கிறா? ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்தவன் யார்? ஊர்ல இருக்கதையெல்லாம் பார்க்கும்போது இவன் கரெக்டா சொல்றான், எல்லாமே அல்லாஹ் தான். மாங்காவை புளிக்க வைக்கிறதும், தேங்காவை வந்து பால் வர வைக்கிறதும், மிளகாக்கு காரத்தை கொடுக்கறதும், சர்க்கரைக்கு இனிப்பை கொடுக்கறதும் எல்லாமே அல்லாஹ். அதை நான் ஏத்துக்குவேன். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருப்பா? அதுவும் அல்லான்னு சொல்லிடுவான். ஆனால் வாழ்க்கையில ஒரு புயல் அடித்தது என்று சொன்னால், ஒரு சூழல் வந்து விட்டது என்று சொன்னால், அதை அவன் ஏற்க மறுக்கிறதுனால தான் அவனால் நிதானமாக இருக்க முடியல. பொறுமையை பத்தி நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை என்னால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அந்த இடத்துல என்ன செய்யறான், அவன் டென்ஷன் ஆகுறான், விரக்தி அடைகிறான். அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடை அவன் வெளிப்பட்டு காட்டி விடுவதை நாம பார்க்கிறோம். இப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு கட்டத்தில், நீண்ட நெடிய வரலாறு, ஒரு பகுதியை மட்டும் நாம் எடுத்து பார்ப்பதாக இருந்தால், அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய ஓனர் அம்மா வந்து இவர் மேல ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு இவரை அழைக்கின்றார்கள். இவர் விரும்பல. இவர் அதை விட்டு விலகணும்னு நினைக்கிறாரு, விலகி ஓடுறாரு. அந்த அம்மா துரத்துறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய கணவரும் பணியாளரும் வந்து என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இப்ப யாரை குற்றவாளி என்று தீர்மானிக்கிறாங்க, இவரை குற்றவாளி என்று தீர்மானிச்சு இவர் சிறைக்கு அனுப்பப்படுகின்றார். இடையில நிறைய சம்பவங்கள் இருக்கு, நமக்கு தேவையான சப்ஜெக்டுக்கு சொல்றேன். ஜெயிலுக்கு போயிட்டார். எதுக்காக ஜெயிலு? விபச்சாரம் செஞ்சதுக்கு ஜெயிலா? விபச்சாரம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு ஜெயிலா? நீங்க ஒரு மனிதனாக இருந்து யோசிச்சு பாருங்களேன். கடவுள் மேலேயே மனிதனுக்கு கோபம் வரும். நான் நேர்மையாக நடந்ததற்காக எனக்கு கிடைச்ச பரிசா என்று ஒரு மனிதன் கொதித்தெழுவான். அவனால பொறுமையா இருக்க முடியாது, நிதானமாக இருக்க முடியாது. கடவுளே மண்ணவாரி தூத்துவான். நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு கேட்பான். அப்படி கேட்கிறானா இல்லையா மனுஷன்? ஒரு பிள்ளையை வந்து இறைவன் கொடுத்து விட்டு அந்த பிள்ளையுடைய உயிர் வந்து போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தகப்பன் என்ன செய்யறான், கோயிலா போறான், பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு போறான். ஒரு முஸ்லீமா இருந்தா அறியாத தர்காக்கு போறான், விலைக்கத்தி வைக்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், சோறு போட்டு பார்க்கறான். எவ்வளவுமே செஞ்சு பார்த்து அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு வைங்களேன். எந்த கடவுளை தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றானோ அந்த கடவுளே பொறுமை இழந்து என்ன செய்வான், மண்ணை வாரி தூத்துவான். நீ எல்லாம் கடவுள், அவனுக்கு கண்ணே இல்லை. ஏன் இந்த நிலைக்கு அவன் வர்றான்? கடவுளாகிய அவர் நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு தரவில்லை, என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக என்ன செஞ்சிட்டாரு, உன்னை செய்து விட்டார், என் பிள்ளையுடைய உயிரை அவரால் காப்பாற்ற முடியல என்று கோபப்பட்டு கொதித்தெழுந்து அவன் கடவுளையே வந்து நிராகரிச்சிடறான். ஆனா இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஜெயிலுக்கே போனாலும் கூட அந்த சிறைச்சாலையில் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து தன்னுடைய சக தோழர்களுக்கு தாவா செய்கிறாங்க. என் இரு தோழர்களே, வெவ்வேறான பல கடவுள்கள் இருப்பது நல்லதா, யாவற்றையும் படைத்தவனான ஒருவனாகிய அல்லாஹ் வந்து வழிபடுறது சிறந்தவனா என்ற கேள்வி என்ன செய்யறாங்க, பல கடவுளா ஒரு கடவுளா என்ற கேள்வியை எழுப்பி அவர்கள் தாவா களத்தில் நின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை மகிமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை குறித்து ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டும் என்ற நிலை எப்ப வரும்? அல்லாஹின் மீது அதிர்த்து கொண்டிருந்தால் வருமா, அல்லாஹ்வை நேசித்தால் வருமா? அல்லாஹ் மீது நேசம் எப்ப வரும்? தான் விரும்பியதை கொடுத்தாதான மனிதர்களுக்கு வருது. ஆனால் தான் விரும்பாத சிறைச்சாலையில் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது போன்ற ஒரு சூழல் எனக்கு இருந்திருந்தால் நான் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வரதான் நாடி இருப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெருந்தன்மையாக சொன்னாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம்.
அப்ப சிறைச்சாலையில பல வருடங்கள் சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன் பொறுமையாக பொருந்தி கொண்டார்கள்? அல்லாஹ் இதில் எனக்கு ஏதோ நன்மையை வச்சிருப்பான், அந்த ஒன்று தான் அவர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு பொறுமையை கொடுக்குது. அப்போ பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா விரக்தி வரும். விரக்தி தான் கோபமா மாறும். இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மள மாதிரி பயான் கேட்கிறவங்களே உலகத்துல இருக்காங்களான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பயான்கள். ஆனால் யதார்த்த வாழ்க்கை என்று வந்து விட்டால் அல்லாஹ் கொடுத்த ஒன்றை நாம் பொருந்திக்கிறதே கிடையாது. எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் எல்லாம், புள்ள படிக்கல, எனக்கா இப்படி வரணும். சில நேரத்தில் நம்மளிடத்தில் வராட்டி நம்முடைய மனைவி கிட்ட இருந்து வரும். என்னங்க நீங்க ஜமாத்துன்னு போனீங்களே, மார்க்கம்னு சொல்லி போனீங்களே, கடைசியில் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? நேத்து வந்தவங்களாம் வீடு கட்டிட்டான் சுலைமேட்ல, எம்எம்டிஏல. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே, நீங்க அல்லாஹ்வை தானே வணங்குறீங்க. அப்ப அவன் சுன்னத் ஜமாத்துக்காரன் வீடு கட்டிட்டானே, நீங்க ஒன்னும் வீடு கட்டலையே. இவருக்கே யோசனை வந்துடும், ஒருவேளை நம்ம ஏதோ கோளாறு பண்ணிட்டோமோ, அவன்லாம் நல்லா இருக்கான், நம்ம நல்லா இல்லை. கொண்டாட்டி சொல்றத பார்த்தா யோசிக்கிறேன். அடுத்த நாள் மசூராக்கு வருவார், அப்படி உட்காந்துருப்பேன். ஏங்க நம்ம மெகாபோன் பிரச்சாரம் அதெல்லாம் இருக்கட்டும், பண்ணுவோம்பா ஆஃப் ஆயிடுவார், பீஸ் போயிடும். ஏன்னா பீஸ் போச்சு, என்ன ஆச்சு, ரொம்ப பண்ணி தான் ராஜினாமா கொண்டு போயிடுறோம்ப்பா. ஒரு நிர்வாகத்துக்காக சொல்றேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்ப மனுஷன் ஏன் அந்த இடத்துல டென்ஷன் ஆறான்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த ஒன்றில அவருக்கு பொருத்தம் இல்லைன்னு வைங்களேன், எங்க போனாலும் அவனால நிம்மதியா இருக்க முடியாது. வீட்டுல சண்டை போட்டா கடையில போய் சண்டை போடுவான், வீட்டுல பொண்டாட்டிட்டு திட்டிடுவான். திருப்பி திட்டினாக்க அங்க பஞ்சாயத்து வருன்றது நல்லா தெரியும், சும்மா விட மாட்டாங்க அப்படின்றத. கடையில போய் வேலைக்காரனை திட்டுவான், கடையில கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கிட்டான்னு சொன்னா பொண்டாட்டியை திட்டுவான். ரோட்ல சிக்னல்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா நிர்வாகத்தில் திட்டுவான். எங்கேயுமே அவனால் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் இந்த நிம்மதி இல்லாமல் அவன் போகுவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நிம்மதி வரவே வராது. ஏன்? அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எப்ப அல்லாஹ் கொடுத்த ஒன்றை ஒருவன் போதும் என்று நினைக்கிறானோ அப்பதானே நன்றியே செலுத்த முடியும். அல்லாஹ் கொடுத்து விட்ட ஒன்றை எனக்கு பத்தலன்னு நினைக்கிறான், அல்லாஹ் கொடுத்து விட்ட ஒன்றில ஒரு நிறைவடையலைங்க, இவன் எப்படி நன்றி செலுத்துவான்? நன்றி செலுத்த முடியுமா? நன்றி உள்ள அடியானாக மாற முடியுமா? அவன் தான் அதிருப்தியில் இருக்கானே. அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் அந்த கோபம். சரி என்று அவனால் கடந்து போகவே முடியாது. அப்ப நாம ஒரு பொறுமை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுமைக்கு பின்னால் என்ன இருக்கணும்? பொறுமைங்கிறது ஒரு வெளிப்பாடுங்க, அது இன்னொரு கேரக்டரினுடைய வெளிப்பாடு. பொறுமையே தனி கேரக்டரா நம்மள பலரும் நினைக்கிறோம். பொறுமை என்பது ஒரு குணத்தினுடைய வெளிப்பாடு. அது என்ன குணம்? பணிவு யாரிடத்துல இருக்கின்றதோ அவருக்குத்தான் பொறுமை சாத்தியம். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். பணி உடையவர்களை தவிர, ஹாஷியின் அப்படிங்கறதுல உள்ளச்சம்ன்ற அர்த்தத்தையும் வைக்கலாம், பணி உடையவர்கள்ன்ற அர்த்தத்தையும் வைக்கலாம். பணி உடையவர்களை தவிர மற்றவங்களுக்கு பாரமா இருக்கும். அப்ப கோபப்பட்டா பணிவு இல்லைன்னு அர்த்தம். எவனிடத்துல ஆணவம் இருக்கின்றதோ, அகம்பாவம் இருக்கின்றதோ, பெருமை இருக்கின்றதோ, நான் நினைச்சது நடக்கணும், நான் நினைச்சதுக்கு மாறா எப்படி நடக்கலாம், அதுதானே சைத்தானிய குணமே. அல்லாஹ் சைத்தானை பார்த்து என்ன சொல்றான்? அல்லாஹ் இப்லீஸை பார்த்து சொல்றேன் ஆதமுக்கு சஜதா செய்யு. அது எப்படி? அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, என்ன தகுதி இருக்கு? இங்கே சொன்னவன் யார் என்பதை அவன் பார்க்கல. அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையில் அவனுக்கு என்ன இருக்கு? தகுதியில் அவன் தராதரம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் பெருமைங்கிறான். அப்ப நம்மிடத்திலே பணிவு, அல்லாஹுடைய கட்டளைகளிலே நமக்கு பணிவு வந்து விட்டது என்று சொன்னால் பொறுமை நிதானம் வந்துடும். அப்ப நாம் இந்த உரையின் மூலமாக இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கெல்லாம் நமக்கு கோபம் தலை தூக்குகின்றதோ அந்த கோபத்துக்கு பின்னணியில ஒரு ஆணவத்தன்மை இருக்கின்றது. எங்கெல்லாம் நாம் கோபப்படுகின்றோமோ அங்கெல்லாம் நாம் அல்லாஹுக்கு பணிய மறுக்கின்றோம் என்று பொருள். சில நேரம் சில கோபங்களிலே அல்லாஹுடைய வரம்புகள் மீறப்பட்டதற்காக ஒருவன் கோபப்படுவான். ஆனா அந்த கோபத்தை வெளிப்படுத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். அது தனி சப்ஜெக்ட், அது தேவையான நம்ம
பின்னாடி பார்த்துக்கலாம். அனுமதிக்கப்பட்ட கோபங்களும் ஒன்று இருக்கு. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப பணிவுடையவர்களாக நாம் இருப்பது, பொறுமையை கடைபிடிப்பது, நிதானத்தை கடைபிடிப்பது தான் நம்முடைய ஈமானுடைய அமர்வுகளை, ஈமானுடைய தன்மையை வெளிக்காட்டக்கூடிய. ஈமான் கொண்டவன்றதுக்கு என்னப்பா அடையாளம்? சாலிகானவனா இருப்பாருங்க. எவ்வளவு சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சகித்துக் கொள்வார், பொறுமையாக இருப்பார், கோபப்பட மாட்டார், வென்று விழுங்குவார். எங்க கோபப்படுவதற்கான அனைத்து தகுதியும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல இருந்துச்சா இல்லையா? பெத்த மகளை ஒருவர் அவதூறு பேசுகின்றார், அவதூறு பேசக்கூடிய அவருக்கு இவர் வாழ்வாதார உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் வீட்டு சோறையை தின்னுட்டு இவருடைய பிள்ளைக்கு எதிராக பேசினா எந்த தகப்பனால் தாங்கிக் கொள்ள முடியும்? தான் பெத்த பிள்ளையுடைய மானத்தோடு ஒருவர் விளையாடினால் தகப்பனால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இவர் ஒன்னும் செய்யல, கோபம் வருது, கோபத்தினால் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இவ்வளவுதான் அவருடைய கோபம். ஆனா அல்லாஹ் அதனை செய்யறான், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறதை விரும்ப மாட்டியா? அவர் மன்னிச்சிருப்பாங்கிறான் அல்லாஹ். அப்ப நிதானம் ஆயிர, பொறுமை வந்துருது. இறைவா, உனக்காக நான் என்ன செய்யறேன், நான் அவரை மன்னிக்கின்றேன் என்ற நிதானத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். அப்படிங்கிறத குர்ஆனுடைய அந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால், அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை வர வேண்டும் என்று சொன்னால் அங்க ஒருத்தன் வரணும். அது யாரு? ரப்புல் ஆலமீன் வரும். அவனுடைய நினைவு இருந்தால்தான் அவனுக்காக என்று. நீங்க நியாயம் பேசுறதா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், நீங்க தான் கரெக்டா தானே சொல்றோம். இப்போ உறவுகள்ல ஒருத்தன் 10 பேருக்கு முன்னாடி வச்சு ஜும்மா முடிஞ்சிருச்சுங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செய்றீங்க, என்னை கேவலப்படுத்தி பேசிட்டீங்க, அங்கே என் சொந்தக்காரன் இருக்கான், இப்போ எனக்கு என்ன வரும்? அப்பா 10 பேருக்கு முன்னாடி வச்சு என்னை கேவலப்படுத்திட்டியே, நீ செஞ்சது சரியா நான் கேட்குறேன், நியாயமா இல்லையா? நியாயம் தானே? இஸ்லாம் இங்கே வந்து என்ன சொல்லுது? இப்போ நியாயத்தெல்லாம் மூட்டை கட்டி வை, அவங்களோட போய் பேசுங்க. இப்போ நான் நியாயம் பேசுகிறா திருப்பி திருப்பி இந்த நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கணும். மார்க்கம் என்ன சொல்லுது? இப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா, நீ போ, அவன் அறியாதவன் தான், நீ என்னுடைய அடியான் இல்லை, நீ போப்பா, அவன்கிட்ட போய் பேசுங்க. அப்ப இதை நான் செய்யணும்னா என் கோபம் குறையணும், என் கோபம் குறையணும்னா அங்கே பணிவு வரணும். பணிவு வந்தாதான் பெருந்தன்மை வரும், மன்னிக்கக்கூடிய தன்மை வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறுமை என்கின்ற ஒரு இயல்பு இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாது என்பதை விளங்கிக் கொண்டு, பொறுமையாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டு, பொறுமையாளர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறிய என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, பிப்ரவரி 1ஆம் தேதி தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக கல்வி கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் இப்பொழுதுதான் கல்வியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு கல்வியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வரும். ஒரு காலகட்டம் இருக்கும், நீங்கள் இந்த தஞ்சை, நாகை இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 18 வயசு எப்போ ஆகுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. பாஸ்போர்ட் எடுத்து உடனே என்ன செய்வாங்க, ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு 12th படிக்க விட மாட்டாங்க, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி கல்வியில் ஒரு ஆர்வம் இல்லாத சமுதாயமாகவும், ஒரு வணிக சமுதாயமாகவும், ஒரு வியாபார ரீதியாக அத்தா செருப்பு கடை வச்சா பிள்ளை என்ன செய்யணும், செருப்பு கடை தான் வைக்கணும். அத்தா ஒரு பேன்சி கடை வச்சிருப்பாரு, பையனை என்ன செய்வாருன்னா கடையை விட்டு வந்தோன்னா கடையில் நில்லும்பாரு. அவன் ஒரு 6வது 7வது படிப்பான், அவன் கல்லால் காசு பார்க்கவும் என்ன செய்வான், இப்போ இது நல்லா இருக்கு, நம்ம அவங்ககிட்ட போய் கை கட்டி நிற்கணும், நம்மளே ஓனர் ஆக வேண்டியதான் சொல்லி அவன் கடையில் நின்றுப்பான். இதுதான் நம்ம சமுதாயத்தினுடைய நிலையாக இருந்தது. இப்போ அந்த நிறுவனங்களை டெவலப் பண்ணணும், மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் தப்பு கிடையாது. ஒரு அத்தா செருப்பு கடை வச்சா இவர் செருப்பு கடை வைக்க தான் ஹராமா, மார்க்கம் ஹராமாவை ஆக்கியிருக்கு இல்லை. அதை திறனா செய்யணும்னா அதுக்கும் தனி கல்வி இருக்குல்ல. ஒரு பிபிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், அதை எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு வரலாம், அதை எப்படி ஒரு ஷோரூமாக எப்படி அமைக்கலாம், அதை எப்படி ஆன்லைனில் அதை ப்ரொமோட் பண்ணலாம். இப்படி தொழில் ரீதியாக செய்வதாக இருந்தாலும் ஒரு கல்வி வேணும். அதே மாதிரி ஒரு சட்டத்துறைகளுக்கு போகிறோம், காவல்துறை அதிகாரியாக ஆகணும், நீதித்துறைக்கு போகணும். இன்றைக்கு நீதித்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதியெல்லாம் விலை பேசப்படுது, அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பெருவாரியாக எடுத்துக்கொண்டால் நியாயத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றதா? அப்போ அந்த இடத்துல போய் நாம் உட்கார வேண்டும் என்று சொன்னால் நம்ம சமுதாயத்தில் அந்த கற்றறிந்தவர்கள் மேலே வரணும். எந்த அளவுக்கு சூழல் இருக்குன்னா, வக்ஃப் போர்டில்
நிரப்பக்கூடிய போஸ்டிங் இருக்குல்ல, அதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்து நிரப்பக்கூடிய அளவுக்கு தான் சூழல் இருக்குது. சிறுபான்மை சமுதாய மக்களால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிலையங்களில் ஆசிரியர்களை போடுறாங்க. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் முஸ்லீம்கள் இல்லாம அவங்க பிறரை கொண்டு வந்து எடுக்கக்கூடிய அளவுக்குண்டான சூழல்கள் இருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய சமுதாயம் கல்வியில மேம்பட வேண்டும். அப்ப மேம்படணும்னு சொன்னாக்க எப்படி படிக்கிறாங்க? கொந்தாங்குறா படிக்கிறது. என்னன்னாக்கா இவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, இவன் ஃப்ரெண்டு வந்து என்ன செய்வான், அவன் வந்து ஆர்ட்ஸ் படிப்பான். இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கவன் என்ன செய்வானாக்கா 12th வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சு ஆர்ட்ஸில் போய் சேருவான். ஏன்டா ஆர்ட்ஸில் சேர்ற? என் ஃப்ரெண்டு அங்கே தான் போய் சேர்ந்தான். இதுதான் காரணம். அவங்க தாய் தகப்பனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆர்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது, இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது. அவர் என்ன ஸ்கூல் ஃபீஸ் கேட்டால் கெட்டுவார். அப்போ ஒரு வழிகாட்டுதலே இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னாக்க அந்த கெரியர்ல நிறைய பிரச்சனை வருது. அப்ப இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஜமாத்தில் என்ன செய்யறோம், ஒரு கல்வி கருத்தரங்கங்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாருங்களேன், எனக்கேற்ற கல்வி எது? இப்ப படிக்க சூஸ் பண்ண போறேன்னு சொன்னா, இப்போ 10th முடிச்சோடனே என்ன குரூப் எடுக்கணுங்கிறதுல சிக்கல் வரும். ஃபர்ஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, தேர்ட் குரூப்பா, அவர் மானிட்டர் பண்ணி உனக்கு வந்து இந்த குரூப் தான்பா செட் ஆகும், அல்லது 12th முடிச்சாச்சு எந்த காலேஜில் போய் சேரலாம், 2 வருஷத்துல எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்க, அப்போ உனக்கேற்ற கல்வி எதுங்கிறத அவங்க என்ன செய்வாங்கனாக்கா சிங்கிளா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஜமாத்தில் அதுக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மாணவரணியில நல்ல திறன் வாய்ந்த கல்வியாளர்கள், மேனேஜர் அளவுக்கு நிறைய கம்பெனிகளில் போஸ்டிங்கில் உள்ளவங்க நம்ம ஜமாத்தில் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அவங்களே தன்னுடைய நிறுவனங்களுக்கு ஆட்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு HR-ஆக இருக்கக்கூடியவங்க, இப்படியாப்பட்ட திறன் மிக்கவர்களைத்தான் நம்ம வச்சு நிகழ்ச்சி நடத்துறோம். சரிதானே? அவங்க என்ன செய்வாங்க, எனக்கேற்ற கல்வி எது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில், இன்னைக்கு வெறும் நீங்க கொண்டு போய் படிச்சுட்டு அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தாக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது. சர்டிபிகேட்டுக்கு ஓரம் வச்சிடறான், அது ஒரு பக்கம் வைப்பா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, என்ன ஸ்கில் இருக்கு உனக்கு அப்படின்னு என்ன செய்யறான், அந்த ஸ்கில் இருக்குதாங்கிறத வந்து பார்க்கறான். அப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு நீ யூஜி முடிக்கிறேன்னு சொன்னா, இந்த யூஜி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன ஸ்கில்லாம் நீ டெவலப் பண்ணிக்கணும், நீ ஏஐ படிக்கணுமா, நீ பைத்தான் படிக்கணுமா, அது எக்ஸலுடைய திறமை இருக்குதா, டைப்பிங் இருக்குதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்ன இருக்குதுங்கிறத அவனுக்கு திறன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுக்காக அது தனி தலைப்பு. அதே மாதிரி அரசு துறைகளில் நீங்களும் அதிகாரியாக ஆகலாம். அதிகாரியாக ஆகலாம்னு ஒரு ஐஏஎஸ் மட்டும்தான் நினைக்க கூடாது. நீங்க வந்து இங்க சென்னை ஹைகோர்ட்ல டைப்பிஸ்டா ஒருத்த போனா 40,000 சம்பளங்க. அதுக்கு ஒண்ணுமே குவாலிபிகேஷன் இல்லை, டைப்பிங் ஃபாஸ்டா பண்ண தெரிஞ்சா போதும். 18 வயசு பூர்த்தி ஆகியிருந்தா நீங்க அழகா என்ன செய்யலாம், நம்ம சென்னை ஹைகோர்ட்லயே அதுக்கான அதே மாதிரி தலைமை செயலகத்துல நீங்க அழகா ஒரு பணியாளராக போய் சேரலாம். ஆனா அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து நினைச்சாங்க. ராஜா முகமது என்று சொல்லக்கூடியவர், அவர் ஏற்கனவே படிச்சு நினைச்சார், அரசு துறைகள்ல அனுபவம் வாய்ந்தவர். அவர் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். அதே மாதிரி பாருங்க, ஏஐ சம்பந்தமா நிவாஸ் ஜீவானந்தம் அப்படிங்கிறவர் நம்ம ஏற்கனவே மாநாடு நடத்தணும் பாருங்க, அங்க இவர் தான் வந்து கிளாஸ் எடுத்தார். அப்படியாப்பட்டவர் வந்து இப்ப இங்கேயும் வந்து எடுக்கிறார். அப்ப இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம இதை பயன்படுத்தி கொண்டு, இது எல்லாமே எதுக்காகங்க, நம்ம இந்த உலகத்துல திறனோடு இருந்தால்தான் மறுமைக்குண்டான அறுவடை இங்க இருந்தா செய்ய முடியும். சில பேருக்கு என்ன தப்பான ஒரு கான்செப்ட், என்ன அல்லாஹ் மறுமை அல்லாஹ் மறுமைன்னு சொல்லிட்டு இங்க எதையுமே வந்து கண்டுக்கிறது கிடையாது. அப்படி மார்க்கத்தை வந்து அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம வந்து இந்த இஸ்லாம் வந்து கட்டமைக்கல. பலமான ஒரு கட்டமைப்பை கொண்டு அதுல மார்க்க சிந்தனையும் சேரும் போது அவர் என்ன செய்வாரு, இன்னும் பிறருக்கு உதவக்கூடிய ஒருவரா ஆகுவாரா இல்லையா? நம்ம எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தை பேசுறோம், அந்த இளைஞர்களுக்கு நம்ம மக்களுக்கு மார்க்கத்தை கல்வியை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப திறன்மிக்க அவர்களிடத்தில் ஒரு சக்தி கூடும் என்று சொன்னால், அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவார்கள் என்று சொன்னால், கல்வி வேலை வாய்ப்புல மேம்பட்டு வருவார்கள் என்று சொன்னால், அவர்களை கொண்டு ஒரு சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கங்களில் தான் நாம் என்ன செய்யறோம், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி இல்லைன்னா நம்ம தங்கச்சி வீடு, அக்கா வீடு, தெரிஞ்சவங்க, சொந்த பந்தாங்க, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேரை பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஏதோ ஜமாத்துல நடத்துறாங்க நம்ம போகக்கூடாது. இது ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கான முன்பதிவை நீங்க கிளைகளில் சொன்னீங்கன்னா அதை உரிய முறையில் பதிவு செய்து உங்களுக்கு உண்டான அழைப்பை வந்து கொடுப்பாங்க. பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சியில கலந்து அதன் மூலமாக பயனடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.